நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு வெங்கடேஷ் அவர்கள் மக்களின் விருப்பமான பேச்சாளர் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம வந்து என்ன டிபேட் பண்ண போறோம்னா, E20 டூ E100 இது மக்களுக்கு சாதகமா, பாதகமா? இதனால யார் லாபம் அடையறா? இது ஏன் காங்கிரஸ் அப்போஸ் பண்ணுது? இத தான் அவர்ட்ட டைரக்ட்டாவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் வெங்கடேஷ் அவர்களே. வணக்கம் ஸ்ரீராம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ அது என்னது அது E20, E100 இதுக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதனால என்ன பயன் இந்திய மக்களுக்கு? அதாவது ஹிஸ்டாரிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரூட் ஆயில் க்ரூட் எண்ணெய் வந்து நம்ம சவுதி, கல்ஃப் கண்ட்ரிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணி, அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி, ரிஃபைன் பண்ணி தான் நம்ம டீசல், பெட்ரோல்னு பிரித்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரைக்கும். கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம E10ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை லான்ச் பண்ணாங்க. E5, E10. ஆமா, வண்டியிலலாம் டேங்குக்கு இதுல E10ன்னு ஒட்டி இருக்கும். E10ன்றது என்ன அப்படின்னா வந்து இது கச்சா எண்ணெயிலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் இருக்கு இல்லையா, அது நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த பெட்ரோலில் 10% வந்து எத்தனால் கலப்பாங்க. எத்தனால்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரும்பு, அரிசி, மக்காச்சோளத்துலேருந்து எடுக்கப்படுற ஒரு பொருள். அது வந்து ஒரு நம்ம மதுவாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எத்தைல் ஆல்கஹால் சொல்லலாம். அது மாதிரி எத்தனாலும் அதே ஒரு காம்பனண்ட், அதே ஒரு சப்ஸ்டன்ஸாக சொல்லலாம். அப்போ 10% கலந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட் என்னன்னா வந்து நம்மளோட க்ரூட் ஆயில் இறக்குமதி வந்து ஒரு 10% குறைக்கலாம். அதனால குறைச்சா அந்நிய செலவாணி நமக்கு லாபம் தானே? இல்லை, லாபம் தான், நான் மாற்று கருத்து இல்லை. நான் விஷயத்துக்கு வரேன். E10ல வந்து அது பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இருக்கிற இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ஸ் அந்த மற்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலில் மட்டுமே இயங்கக்கூடிய அளவுக்கு வந்து டிசைன் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது அந்த இன்ஜின்ஸ் தான். BI6ன்னு இருந்ததுல அதுல எல்லாமே டேங்க் மூடியிலே E10ன்னு போட்டு E20. ஆமா, E20 வரையும் நீங்க யூஸ் அதாவது பண்ணலானே. E10 E20 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஆமா. E20 நீங்க யூஸ் பண்றதுக்கும் பியூர் பெட்ரோல் யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அது வந்து அதுல வந்து துரு பிடிக்கிறதுக்கு இந்த வேப்பர்ஸ், அந்த மாய்ஸ்சர்ஸ் இருக்கும். அப்ப அது வந்து நீங்க பயன்படுத்தும் போது லைட்டா வந்து அது வந்து இதாக வாய்ப்பு இருக்கு, என்னது துரு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் BS6ல வந்து அது இல்லை. நீங்க பழைய வெஹிக்கிள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து வண்டி வந்து சீக்கிரமா வந்து வேஸ்ட் ஆகும். லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்குன்னா ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கம்மியாகும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, E10 E20 தாண்டி E85 முடிச்சு E100 வந்துட்டாங்க. E100ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% எத்தனால் அப்படின்றது சொல்றாங்க. பட் 100% இல்லை, அது வந்து 93லேருந்து 96% வந்து எத்தனால். மீதி வந்து ஒரு 5லேருந்து 23% வந்து அதில் உண்மையான பெட்ரோல், கச்சா எண்ணெயிலேருந்து சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலை வந்து பயன்படுத்துவாங்க. பிரேசில் நாடு இதை வந்து அழகா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து பெட்ரோல்ல இருந்து இது பொல்யூஷனையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஆமா, கண்டிப்பா பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணும். அழகா இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா அது இருக்கு. ஸோ அவங்களே சுகர் கேனே விளைவிச்சு அது விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு வருவாயை தருது. ஸோ அதெல்லாம் நீங்க இல்ல, இது உண்மையில பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுது, அதுல மாற்று கருத்தே இல்லை. பிரேசில் நாடு ஒரு நாடு தான் வந்து இந்த உலகத்திலே 200-210 நாடு இருக்கிற இந்த பூமியில பிரேசில் நாடு ஒரு நாடு தான் வந்து 100% எத்தனால் யூஸ் பண்றாங்க. அந்த மாற்று கருத்து இல்லை. அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33 கோடி தான் வந்து ஜனத்தொகை ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வந்து 2.5 மடங்கு வந்து அதிக நிலப்பரப்பு இருக்கு. அப்போ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட், அதாவது அவங்களுக்கு வந்து ஃபியூலோட தேவை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள 4ல் 1 பங்கு தான் அவங்களுக்கு ஃபியூல் தேவை. ரெண்டாவது இது முடிச்சிடறேன். 1975லேருந்து இந்த எத்தனால் ப்ராஜெக்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணல. திடீர்னு E10 ஸ்டார்ட் பண்ணி 20 போய் E100க்கு டைரெக்டாக போகல. அவங்க வந்து 1975லேருந்து இதை வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற நாடுகள் யாருமே வந்து இது வந்து பெருசாக வந்து இது பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து உணவு பொருட்களை வந்து உணவு உற்பத்திகளை வந்து நீங்கள் வந்து அதுக்கு டைவர்ட் பண்ணிங்கன்னா, நம்ம உணவு வந்து உட்கொள்றதுக்கு மக்களுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பரவலாக வந்து நம்ம விவசாயிகள் வந்து எல்லா பயிர்களுமே வைப்பாங்க. அதாவது வந்து தானியங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து உளுந்தாக இருக்கட்டும், பச்சைப்பயிராக இருக்கட்டும், இல்லை அரிசியாக இருக்கட்டும், எல்லாமே வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எத்தனால் பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகி இதெல்லாம் வந்து நம்ம எரிபொருளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால், எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பும் அரிசியும் வந்து போட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது வந்து உணவுக்காக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷனில் நம்ம தான் வேர்ல்டுலேயே ஆமாங்க, அரிசி இருந்தோம். பட் ஆனால் இப்போ கம்மியாயிருக்கு. இருந்தாலும் வந்து இந்த டெல்டா ரீஜனில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 30 லட்சம் விவசாயிகள் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அது வந்து அரிசிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடை வழியாகவும் மற்ற வெளியில் தனியார் கடைகள் வழியாக வந்து மக்களுக்கு வந்து உணவுக்காக போயிட்டுருக்கு. இப்போ இந்த அரிசிகள்லாம் வந்து டைவர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபியூலுக்காக அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிஜேபி என்ன சொல்கிறாங்க, க்ரூட் ஆயிலை வந்து நாங்கள் வந்து இறக்குமதியை குறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து எத்தனால் பயன்படுத்துகிறோன்றீங்க.
அப்போ க்ரூட் ஆயில் வந்து நீங்க இறக்குமதியை குறைக்கின்ற பேர்ல ஏற்கனவே நம்ம வந்து சமையல் எண்ணெய் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் வந்து சமையல் எண்ணெய்க்குள்ள தேவைப்படுற பயிர்கள் நம்ம வந்து தவிர்த்துட்டோம்னு சொன்னா இன்னும் சமையல் எண்ணெயை வந்து அதிகமா வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுவோம். உணவுகளை வந்து வெளியில இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய இல்ல சூழ்நிலை ஏற்படும். ரைஸ்லயுமே நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுக்கிறோம். ஆமா. சரிங்களா? இல்ல நமக்கு நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுற சமையல் எண்ணெய் வந்து 70% வெளியில இருந்து தான் வருது. மலேசியா மற்ற நாடுகள்ல இருந்தா நம்ம வெளியில இருந்தா பாமாயில். வாங்கி பாம் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உற்பத்தி நம்ம பண்ணல, உள்ளூர் உற்பத்தி பண்ணல. அப்ப இங்க கன்சியூமர் மார்க்கெட் இருக்கு. ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கான தேவை அந்த கன்சியூமர் மார்க்கெட் தேவையை வந்து இம்போர்ட் பண்றதுல தான் ஆர்வம் காட்டுதே தவிர மக்கள வந்து அத வந்து விளைவிக்கிறதுல ஊக்குவிக்கிறது இல்லன்னு சொல்ல வரீங்க. அப்ப இப்ப இல்ல இருக்கிற ஊக்குவிக்குதுன்றதோட என்னன்னா வந்து இப்ப நமக்கு வந்து ஏற்கனவே தட்டுப்பாடு இருக்கு. டிமாண்ட் சமையல் இருக்கு. எண்ணெய் டிமாண்ட் இருக்கு. ஹை டிமாண்ட் நம்மட்ட ஆமா. இருக்கு. மக்காச்சோளம் கூட பாத்தீங்கன்னா வந்து இப்ப இவங்க மக்காச்சோளம் வந்து எத்தனாலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து வெளியில இருந்து மக்காச்சோளங்கள் வந்து வாங்க வேண்டிய நீட் இருக்கும். இப்போ நம்ம மாட்டு தீவனங்கள் கால்நடைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு மாட்டு தீவனங்கள் இது நம்ம பண்ணைகள்ல கோழி வளர்க்குறாங்களே அவங்களுக்கு அதுக்கு தீவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து இறைச்சி விலையாக இருக்கட்டும், முட்டை விலையாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா டைரி நம்ம பால், தயிர் மற்ற சரி, அப்ப பொருட்கள்லாம் ரெடி இல்ல பண்ணலாம். இப்ப இதெல்லாம் வந்து விலைவாசிகள் ஏறிடும். இப்ப E20, E100 வரையும் வந்துட்டாங்க. இது வந்து மக்களுக்கு சாதகமா, பாதகமா? இதனால யார் லாபம் அடையறாங்க? இது வந்து இதனால மக்கள் லாபம், விவசாயிகள் லாபம் அடையறாங்களா? இல்ல ஒரு பர்ட்டிகுலர் கவர்மெண்ட்ல ஒரு பர்ட்டிகுலர் நபர் தான் இது பண்றாங்களா? ஏன்னா E20 பத்தி நிதின் கட்கரி தான் அதிகமா பேசுறாரு. பூரி ஆமா. ஹார்திக் பூரி அவர் அத பத்தி பேசுறதே இல்ல. ஆனா அவர் வந்து ஒரு எப்ஸ்டீன் ஃபைல் கேஸ்ல மாட்டுனவர் தான் அது ஹார்திக் பூரி. ஆனா அவர் தான் பெட்ரோலியம் மினிஸ்டர். அவர் அத பத்தி பேசுறதே இல்ல. ஏன் இது என்ன? இல்ல ஹார்திக் பூரி வந்து பெட்ரோலியம் மினிஸ்டரா இருக்காரு. பட் நிதின் கட்கரி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட குடும்பத்துல வந்து 2 மகன்கள் 2 நிறுவனங்கள் வச்சு நடத்துறாங்க. ஒண்ணு வந்து சிஎன் அக்ரோன்னு சொல்லிட்டு, இன்னொன்னு சிஐஏஎன் சிஎன் அக்ரோ, இன்னொன்னு வந்து மானஸ் அக்ரோ. இந்த 2 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனால் தயாரிக்கிற கம்பெனி. அப்போ இந்த எத்தனால் தயாரிக்கிற கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொள்முதல் வந்து நம்ம பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது வந்து ஹெச்பி, இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில்லாம் வந்து இவங்க கொள்முதல் பண்ணும்போது, இந்த எத்தனால் கொள்முதல் பண்றதுனால இவங்க நல்ல லாபம் அடைவாங்க. அது மூலமா வந்து இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து லாபம் அடையுமா அப்படின்னு கேட்டா, அது நஷ்டத்துக்கு தான் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புறேன். நம்ம கேஸ் பைப் எல்பிஜிலாம் வந்து பிஎன்ஜியா மாத்துனாங்க. பைப் நேச்சுரல் கேஸா. அர்பன் பாக்கெட்ஸ் அதாவது வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து தனியார் மயமா ஆக்கிட்டாங்க. அதானியா இருக்கட்டும், மத்த கம்பெனிஸ்க்கு குடுத்து, நீங்க பைப் நேச்சுரல் எங்க கேஸ லாபம் அதிகமா வருதோ ஆமா. அத வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஆமா. அப்படின்னா, கவர்ன்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கும். பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அதை வந்து சுரண்டி சம்பாதிச்சிடுவாங்க. இதே வந்து நீங்க ரூரல் பகுதி இது கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் வந்து இப்போ கேஸை வந்து கொண்டு போய் இப்போ டெலிவரி பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அது வந்து நஷ்டமாயி அது மூடினாலும் பரவாயில்ல. ஆனா தனியார் நிறுவனங்கள் இவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கிற நிறுவனங்களை அவங்களோட வளர்த்துடும். முதலாளி வந்து என்னைக்குமே நட்டடைய கூடாது. ஆமா. இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணாங்களோ குறிப்பா அதானி, அம்பானி. ஆமா. இந்த கேஸ்ல என்ன பண்ணாங்களோ அதே தான் வந்து இவங்க வந்து பெட்ரோலியம்ல பண்றாங்க. நம்ம இது ஏற்கனவே பிஎஸ்என்எல்ல பார்த்தோம். பிஎஸ்என்எல் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனமா இருந்து அவங்களுக்கு வந்து இது வந்து 3G 4G கொடுக்காம ஏர்டெலுக்கும் ரிலையன்ஸுக்கும் கொடுத்ததுனால அவங்க வந்து ஃபுல் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிஎஸ்என்எல் நிலைமை உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமான நிலைமையில பிஎஸ்என்எல் இருக்கு. இதுதான் வந்து இப்போ கேஸ் கம்பெனிக்கு ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. அதோட விளைவு வந்து 2-3 வருஷத்துல நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். இன்ஃபேக்ட் இப்போ பிஎஸ்என்எல் டவர்கள்ல ரிலையன்ஸ் தான் யூஸ் பண்ணுது. அதுக்கான கண்டிப்பா வாடகை செலுத்துறாங்களே. பண்ணது இல்ல கேஸ் தான் வேற போயிட்டு ஆயிருக்கு. இருக்கு. 1500 கோடி அவங்க ஏமாத்துனாங்க ரிலையன்ஸ் பிஎஸ்என்எல் கரெக்ட் கட்டாமன்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெட்ரோல் அதாவது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து பெட்ரோல் வந்து சில்லறை வணிகம் பண்றாங்க இல்லையா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹைட்ரோஜன் வந்து நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா, அந்த ஹைட்ரோஜன் வந்து இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இருக்கு இல்லையா? இந்தியன் ஆயிலோ இல்லை இப்போ ஹெச்பிஓ வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்களே இந்த டேங்க் ஸ்டோரேஜ் பண்ற டேங்க், அதுல ஹைட்ரோஜன் வந்து நீங்க வந்து வைக்க முடியாது. ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, பேட்டரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க க்ரூட் ஆயில் இங்க நிறுத்திட்டு இன்னொருத்தர் போயிட்டு பேட்டரி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமா இல்லை. ஹைட்ரோஜனை கொண்டு வரணும்னு சொன்னா நீங்க வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. பொதுத்துறை நிறுவனங்களை சுரண்ட முடியாது. அப்போ இருக்கிற கட்டமைப்பை வச்சு அதை எப்படி வந்து பணமா வந்து இவங்க வந்து இந்த குடும்பம் நிதின் கட்கரி குடும்பம் பிஜேபி ஃபேமிலி ஆக்கலான்றது இதுதான் வந்து பிளான். எத்தனால்னா வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி ஒரு 500-1000 பெட்ரோல் பங்க்ஸ் வந்து இவங்க வந்து எத்தனால் பெட்ரோல் பங்கா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இல்ல பார்ஷியலி ஒரு டெர்மினல் வந்து பெட்ரோல் டீசல், இன்னொரு டெர்மினல் வந்து எத்தனால் மட்டும் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, இந்த கொள்முதல் பண்ணி இவங்க லாபம் எடுத்துப்பாங்க. சில்லறை வணிகத்துல பண்ற அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்துல இயங்குவாங்க.
இப்போ ஐடியாவே இதுதான். இதனால மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. எத்தனால் வந்து எந்த அளவுக்கு தயாரிப்பு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உணவு தட்டுப்பாடு வந்து அதிகமாகும். நம்ம வந்து மறுபடியும் நம்ம க்ரூட் உணவு ஆயில வந்து பொருட்கள் இறக்குமதியை கொஞ்சம் நிறுத்திட்டு அதிகமான உணவுகளை வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ண வேண்டிய நீடு வரும். மாட்டு தீவனங்கள், கால்நடைக்கு தீவனங்கள்லாம் வந்து இறக்குமதி பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இறக்குமதி நம்ம குறையுமான்னு கேட்டால் டிபெண்டன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு மக்கள் வந்து உள்ளூர்ல உணவு கிடைக்குது, நம்ம வந்து உள்ளூர்ல உற்பத்தி ஆகுறத சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு இனி வர காலத்துல வந்து எத்தனால் அதிகமாகும் போது நம்ம இன்னொரு நாடை வந்து கையேந்துற சூழ்நிலை ஏற்படும். இப்போ சைனா வந்து 100% ஈவி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஈவி வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க கூட எத்தனால் E20 E100 பற்றி அவங்க எதுவும் மைண்டே பண்ணலை. இன்ஃபேக்ட் சைனாலேயும் சுகர் கேன் அதிகம் விளைவிக்கிறாங்க. பிரேசில், கியூபா எல்லாத்தோட அதிகம். அப்புறம் சைனா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியால பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்து பயங்கரமான ஒரு தனிப்பஞ்சம் வந்து இன்னைக்கு சூழ்நிலை இந்த இப்போ ஒரு கரெக்ட். இந்த ஒரு வாரம் 10 நாளா எல்னினோ எஃபெக்ட்னால ரொம்ப அதிகமா வந்து மழை ரெயின்ஃபால் இல்லாதனால இப்போ வந்து தண்ணி பஞ்சம், குடிநீர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு. இப்போ எத்தனால்ல இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா வந்து சுகர் கேனாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், இந்த பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ வந்து தயாரிக்கிறதுக்கு 5000 லிட்டர் கிட்ட வந்து அதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கு 5000 லிட்டருக்கு மேலே தண்ணி வந்து உபயோகப்படுது. அப்போது இந்த அளவுக்கு தண்ணி ஏற்கனவே வந்து நமக்கு பிரச்சனை, குடிநீரே இல்லாத பட்சத்தில் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ தண்ணியை பயன்படுத்துறீங்கன்னா இது வந்து எப்படி வந்து நீங்கள் கம்மியான காஸ்ட்டில் கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ 108 110 ரூபாய்க்கு வந்து விற்கிற பெட்ரோலை ஒரு 10 ரூபா குறைச்சி 100 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்போ அவங்களோட வரியை குறைச்சாலே நமக்கு வந்துருமே. ஏன்னா கூட அது பண்ண மாட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ பேரல் விலை ரொம்ப கம்மியாச்சு. $80 கீழே போயிடுச்சு. பட் அவங்க என்ன பெட்ரோல் விலையை குறைச்ச மாதிரி சரித்திரத்துல வந்து ஏத்தன பெட்ரோல் ரேட்டை என்னைக்குமே குறைச்சதா சரித்திரமே இல்லை. இவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க. இவங்களோட ஐடியா வந்து மக்களுக்கு வந்து பெனிஃபிட் பண்ணி கொடுக்கணுன்றது இல்லை, மக்களை இன்னும் எப்படி சொல்லலான்றதான் இவங்களோட ஐடியா. இப்போ 108 110 ரூபாயில இருக்கிற பெட்ரோலை 100 ரூபாய்க்கு குறைப்பாங்க, 10% குறைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எத்தனால் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு 30% வந்து குறைவான மைலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க 110 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10 ரூபாய் சேவ் பண்ணி மறுபடியும் ஒரு 200 ரூபாய் 1000 இப்ப 110 ரூபாய்க்கு நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டியோட மைலேஜ் வந்து 10 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 110 ரூபாய்க்கு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டர் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப நீங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்குற எத்தனால் வந்து எவ்வளவுக்கு போகும்? ஒரு 6.5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் போகும். நஷ்டமா லாபமா? நீங்க 10 ரூபாய் சேமிச்சு மறுபடியும் நான் வந்து அப்ப 110 ரூபாய்க்கு போட வேண்டிய இடத்துல நான் இந்த 100 ரூபாய் பெட்ரோல் யூஸ் பண்ணா 200 ரூபாய்க்கு 2 வாட்டி பெட்ரோல் போட இடத்துல 3 வாட்டி போட வேண்டியது இருக்கும். அப்ப நமக்கு லாபம் இல்லைல்ல. அப்ப அது மக்கள் ஒரு சுரண்டுற மாதிரி தான் வரும். கண்டிப்பா மக்கள் ஒரு பக்கம் சுரண்டணும், பொதுத்துறை நிறுவனத்தை ஒரு பக்கம் சுரண்டணும். இருக்கிற இந்த கட்டமைப்பு இவங்கள்ட்ட இருக்கிற ஆட்சியை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தி அது பணமா ஆக்கிக்கணுன்றது தான் இது முயற்சி நடந்துட்டு இருக்கு. நிதின் கட்கரி அது நான் நிறைய வந்து சோசியல் மீடியாக்கள் நிறைய வந்து நியூஸ் பாப் அவுட் ஆகுது. என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட காரே மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு 20 லட்ச ரூபா காரே வந்து ஒரு 100 ரூபாய் பெட்ரோல்னால டேமேஜ் ஆகி போச்சுன்னா இது இவங்க எத்தனால் சொல்லிட்டு அன்னதாத்தா, உர்ஜா தாத்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஹைட்ரோஜன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகளை வந்து புகழ்ந்து அன்னதாத்தா வந்து உர்ஜா தாத்தா போகிறோம். அன்னதாத்தான்றது அன்னம் கொடுக்குற கடவுள். இப்போ வந்து எனர்ஜி கொடுக்குற கடவுளாக மாறுறாங்கன்னு விவசாயி வந்து ஒரு புகழ்றாரு.